இவங்க எல்லாருமே காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது பஸ் வராதனால இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காட்டுக்குள்ள நடந்தே தான் போறாங்க. போற வழியில ஒரு பாம்பு வந்து ஒரு பொண்ணோட கால்ல கொத்திருது. அந்த பொண்ணால வலி தாங்க முடியாம அந்த இடத்துலயே உட்காந்துடுறாங்க. அங்க இருக்கிற பாட்டி விஷம் தலைக்கு ஏறிட கூடாதுன்னு ஒரு கயிறு கேக்குறாங்க. அங்க எந்த கயிறு இல்லாதனால நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் அருணா கயிறத்தை அந்த பாட்டி கிட்ட தந்துடுறான். அந்த பாட்டியும் இந்த பொண்ணை 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போலனா இந்த பொண்ணு இங்கேயே இறந்து போயிரும்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டே போயிடலான்னு நம்ம ஹீரோ சொல்றப்ப அதுல இருக்கிற ஒருத்தவன் இந்த பொண்ணு மேல் ஜாதி நம்மனா கீழ் ஜாதி, அந்த பொண்ணு சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம தூக்க முடியும்னு அவன் சொல்லிடுறான். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவளை சமாதானப்படுத்தினால அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறா. இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும்னா 5 கிலோமீட்டர் கடந்து தான் தூக்கிட்டு போகணும். அதனால கொஞ்சம் கூட கவலைப்படாம 2 பேரா மாத்தி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க கை மாத்தி தூக்கிட்டு போனனால பாதி கிலோமீட்டரை கடந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தவரும் ஒரு கட்டில தூக்கிட்டு வந்ததும் இந்த பொண்ணை அதுல உட்கார வச்சு ரொம்ப ஸ்பீடா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்த அந்த டாக்டரும் சரியான நேரத்துக்குள்ள இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரலனா இந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்தா இருக்குங்கிறத சொல்றாரு. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. நாங்கன்னா மேல் ஜாதியை சேர்ந்தவங்க, நீங்கன்னா கீழ் ஜாதி, நீங்க போய் எங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாமான்னு ஒரு சண்டை போடுறாங்க. நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான்.